இயேசுவின் நாமத்தினால் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில பாடலும் வசனமும் கேட்போம். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தானியேலை போல துதிக்கணும் ஜெபிக்கணும், சிங்கங்களின் வாய்களை தினம் தினம் கட்டணும். தானியேலை போல துதிக்கணும் ஜெபிக்கணும், சிங்கங்களின் வாய்களை தினம் தினம் கட்டணும். தூங்காமல் விழித்து வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்திலே விழித்திருங்கள். கர்த்தருடைய ஜனமே, இடைவிடாமல் ஜெபியுங்கள், ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்திலே விழித்திருங்கள். தானியேல் 3 வேளை ஜெபித்தான். இந்த சிங்கங்களின் வாயில கர்த்தர் கட்டினார். நீங்க ஜெபிக்கும் போது சத்துடு வாய்களை கட்ட முடியும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி துதிக்கும் போது கட்டுகள் அறுக்கப்பட்டது. நீங்கள் ஜெபிக்கும் போது வீட்டில் இருக்கிற கட்டுலாம் அறுக்கப்படும். நீங்க ஜெபிக்கும் போது குடும்பத்தில் தடையெல்லாம் விலகும். கர்த்தருடைய ஜனமே, அதிகாலையில ஜெபிங்க. முதலாவது உங்க ஜெபிக்கின்ற ஆசை உங்களுக்குள்ள வரணும். அப்படி வரும்போது நீங்க ஜெபிக்க எல்லா தடைகளும் மாறும். குடும்பத்துல சமாதானம் நிலவும். ஜெப குறிப்பெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார், ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.